ஹாய் எவ்ரி ஒன், வாங்க இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் 10 கிலோ மட்டன் பிரியாணி பண்ணலாம். 8 kg ரைஸும் 10 கிலோ மட்டனும் போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு பிரியாணி பண்ணலாங்க. ரம்ஜான் ஸ்பெஷல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு சரியான அளவுள்ள பாத்திரம் எடுத்துக்கங்க. அதுல 2.5 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் காஞ்சிடுச்சுங்க. ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 3 கிலோ ஆனியன் எடுத்துருக்கேங்க. ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கலாங்க. ஆனியன் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 800 கிராம் சேர்க்குறேன். இஞ்சி 800 கிராம், பூண்டு 800 கிராம் சேர்க்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போனங்க போகிற வரைக்கும் வந்து நம்ம இதை வறுத்துட்டே இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வறுப்போம். இதை 24 நம்பர் பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி 3 கிலோ எடுத்துருக்கேன். 3 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஸ்மாஷ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். எட்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். 2 கட்டு புதினா எடுத்துக்கிறேங்க. 2 கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். இதையும் அதோட சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். 1.5 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. 10 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட வறுத்துக்கலாம். நம்ம வினிகர் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்ல டேஸ்ட் எடுத்துக்கிட்டோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் 6 லெமன் ஜூஸ் பிழிஞ்சிருக்கேன். மட்டன் வேகிறதுக்கு நான் ஒரு 4 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். எட்டு கிலோ ரைஸ் வந்து தண்ணி வச்சிருக்கோங்க. ரைஸ் வடிக்கிறதுக்கு, அரிசி வடிக்கிறதுக்கு. இதில் 4 கிலோ, இதில் 4 கிலோ பண்ண போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட பெரிய ஸ்டவ் அடுத்தது இல்லை, விறகு அடுப்பம் இல்லாததால நாங்கள் வந்து இது மாதிரி ஸ்டவ்லேயே செய்கிறோம். இப்போ பிரியாணி கிரேவி நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம ரைஸ் கலக்க வேண்டியது தான். இப்போ ரைஸ் கலந்துக்கலாங்க. நம்ம மட்டன் வந்து வெந்துடுச்சு. நம்ம ரைஸ் வடித்த தண்ணி இருக்குங்க, அது கொஞ்சம் கலந்துக்கலாம். கலர் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபாயில் பேப்பர்ல கம் போட்டுக்கலாங்க. நம்ம சாதம் வடிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து அந்த கஞ்சி தண்ணி வந்து சூடா இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நம்ம வந்து தம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மேலே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் தம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ 1/2 hour ஆகிடுச்சுங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இப்போ இதை டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். எங்கள் மூசாஸ் கிச்சன் ரெசிபிக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களோட சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.